அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து சில முக்கியமான வார்த்தைகளை இந்த டிசம்பர் மாசத்துல நம்ம தியானித்து வருகிறோம். நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து சரிப்படுத்திக் கொள்வதற்கு இந்த வார்த்தைகள் மிகுந்த பயனா இருக்கும். எனவே இந்த சீரீஸை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு அனுப்புங்க. பிரியமானவர்களே, நிறைய நம்ம உண்மையை அதிகமாய் காத்துக்கொள்ள நேற்று நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். இன்னைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல எபேசு சபைக்கு சொல்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். 3 காரியங்கள்ல ஒன்னு இன்னைக்கு சொல்றேன், பொறுமையாயிரு. பிரியமானவர்களே, எபேசு சபையினுடைய பொறுமையை இங்கே ஆண்டவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நீ பொறுமையாய் இருப்பதை அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த பொறுமையை கையாள வேண்டும். ஆவிக்குரியவர்கள் நிச்சயமா அந்த பொறுமையோடு கூட வாழ அழைக்கப்படுகிறோம். பொறுமையை இழந்துடக்கூடாது. பொறுமை கடலிலும் பெரிது என்று வாசிக்கிறோம். பொதுவாக சொல்லுவாங்க பொறுமைக்கு எல்லை உண்டுன்னு. பாருங்க, பொறுமைக்கு எல்லை உண்டுன்னு உலகம் சொல்லலாம். அதனால தான் வேதம் ஒரு ஆவிக்குரிய வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறது. அதை ஆவியின் கனியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் நீடிய பொறுமை. அதற்கு எல்லை கிடையாது. நீங்கள் பொறுமை இழந்து சில வார்த்தையை பேசியிருக்கலாம், பொறுமை இழந்து கோவப்பட்டிருக்கலாம், பொறுமை இழந்து நானும் மனுஷன் தானே அப்படின்னு சில நேரம் பொறுமை இழந்து சில வார்த்தைகளை விட்டுறோம்ல, சில செயல்களை செஞ்சிடறோம்ல. பொறுமையை ஒரு நாள் இழக்காதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது கொஞ்சம் அமைதியாக அந்த காரியத்தை விட்டு பாருங்கள், கண்டுக்காதீங்க, அமைதியாக இருங்க. அந்த பொறுமை இழக்கக்கூடிய நேரம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் அந்த இடத்த விட்டு அமைதியாக நகண்டு, வேதம் சொல்லுகிறதுல அந்த நேரத்தில் கோபப்படாமல் நீங்கள் அமைதியாக உட்காந்து பேசுங்க. யாரோட? ஆண்டவரோட பேசுங்க. உலகம் சொல்லும் கண்ணாடியை பார்த்து நீயே உனக்கு பேசிக்கோன்னு. ஆனால் கர்த்தரோட பேசுங்க. பொறுமையை தாங்கப்பான்னு கேளுங்க. உலகத்தான் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் ஒருவேளை இதுக்கு நிறையா பேர் வைக்கலாம். ஆனால் பொறுமையை கொடுக்கிறவர் ஆவியானவர். பொறுமைக்கு இலக்கணம் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. எவ்வளோ பொறுமையாக இருந்தார், எவ்வளோ பொறுமையாக இருந்தார். இன்னைக்கு அவர் ஆராதிக்கிற நமக்குள்ள அந்த பொறுமை வேணுமே. எல்லாத்துலேயும் பொறுமையாக இருப்போம். பிரியமானவர்களே, 3 கருத்துக்களை உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஜெபம் பண்ணிட்டேன், பதில் வரல, பொறுமையோடு காத்திருக்கிறேன். பதிலை பெறும்படி பொறுமையாயிருப்போம். ஜெபம் பண்ணிட்டீங்களா? ஜெபிக்க வேண்டிய வேலை நம்மளுது. அவருடைய நேரம் முந்துவதும் இல்லை, பிந்துவதும் இல்லை. ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை தருவார். அவர் பதில் தருவார். பதிலை பெற்றுக்கொள்வோம். ஆனால் பொறுமையை மட்டும் இழந்துடாதீங்க. பொறுமையோடு கூட இருப்போம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்முடைய ஜபத்திற்கு, கூப்பிடுதலுக்கு செவி கொடுப்பார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா சமாதானத்தோட நிம்மதியோடு இருங்க. நான் சொன்னது கல்லிடத்திலோ மண்ணிடத்திலோ அல்ல, உயிருள்ள, உயிரோடு எழுந்த, இன்னைக்கும் ஜீவிக்கிற, என்னை அரசாளுகிற தேவனிடத்தில் சொன்னதுனால அவர் நமக்கு பதில் கொடுப்பார். எனவே முதலாவது, ஜெபத்தில் தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறதற்காக, பதிலை பெற்றுக்கொள்வதற்காக பொறுமையோடு இருப்போம். இரண்டாவதாக, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். முதலாவது, பதிலை பெற்றுக்கொள்வதிலே பொறுமை. இரண்டாவது, பாடுகளிலே பொறுமை. பாடு வரும்போது தான் ஒரு மனுஷனுடைய பொறுமை தெரியும். அந்த வலி எடுக்கும்போது, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் நம்முடைய பொறுமை எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரியும். சில நேரம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம உடைவோம் இல்லை, அப்போ தான் நம்ம உடைஞ்சி சில வார்த்தைகளை விட்டுருவோம். இந்த உபத்திரவ நேரத்தில் தான் நம்ம பொறுமையை இழந்துருவோம். உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ வேணாலும் வரும். அப்போது உபத்திரவம் இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னா இல்லை. உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு சொன்னார். அப்போ அந்த உபத்திரவத்தை எப்படி மேற்கொள்வது? அப்போ பொறுமையாக இருப்போம். பொறுமை இழந்து தேவையில்லாததை பேசிடவோ, பொறுமை இழந்து வார்த்தைகளை விட்டுறவோ கூடாது. அதனால தான் வேதத்தில் உபத்திரவப்படுகிறவர்களை கர்த்தர் முகத்தை மறைக்க மாட்டேன், அவன் கூப்பிடும்போது செவி கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ இன்னைக்கு உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்போம். மூன்றாவதாக, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6:11.
நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வதில், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதில் பொறுமை தேவை. அப்போ மூன்றாவது, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நமக்கு பொறுமை. சில ஆசீர்வாதங்கள் உடனடியாக வரலாம், சில ஆசீர்வாதங்கள் காலதாமதம் ஆகலாம். இன்னும் எவ்வளோ நாள் நான் காத்திருப்பேன்னு நினைக்கிறீங்களா? பொறுமையை இழந்துடாதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் செய்தவர் அப்படியே பொறுமையை பார்த்து நமக்கு கண்டிப்பாக உதவி செய்வார். மனிதர்கள் மாறலாம், தேவன் மாற மாட்டார். நிச்சயமா தேவன் நம்முடைய எல்லா அந்த வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்றுவார். ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு பொறுமை மிக அவசியம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பொறுமையாய் காத்திருந்து. இன்னைக்கும் நீங்களும் நானும் எவ்வளவு பொறுமையாய் காத்திருந்து, எவ்வளவு பொறுமையாய் தேவன் எனக்கு செய்யட்டும் அப்படின்னு காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்து சுதந்திரித்துக் கொள்கிறோமோ, அவ்வளவு தூரம் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறாரு. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்க. எபிரேயர் 6:15, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சில தாமதித்திருக்கலாம், நிறைவேறாததை போல இருந்திருக்கலாம். பொறுமை இழந்து நம்மளா ஒரு முடிவெடுத்து அவசரப்பட்டு சில காரியங்களை நம்ம செய்திருக்கலாம். மாற்றிக்கொள்வோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். பரவாயில்ல ஆண்டவரே, நான் பொறுமையா காத்திருந்து நீங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற வரைக்கும் குறுக்கு வழியை கையாள மாட்டேன், நீங்களே தாங்கன்னு சொல்லி காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவராய் பொறுமையோடு இருக்கிற நமக்கு அதை சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தருவார். பொறுமையா இருப்போம். நாளைக்கு இன்னொரு வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் பொறுமையாய் இருந்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளவும், கர்த்தர் எங்கள் ஜபத்திற்கு கொடுக்க போற பதிலை பொறுமையாய் இருந்து பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே உபத்திரவத்திலே பொறுமையாய் இருந்து அதனுடைய மேன்மையை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். நிறையா பொறுமை இழந்து நாங்கள் வாழ்ந்துடுறோம், பேசிடுறோம், நடந்துடுறோம். எங்களை மன்னியும். இன்னும் பொறுமையை தாரும், நீடிய பொறுமையை தாரும். தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.